நியூஸ் 24/7 செய்தி வாசிப்பாளர் கோமதி. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்லட சமூக ஆர்வலர் அண்ணாதுரை வாழை இலையுடன் நூதன முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருப்பூர் மாவட்டங்களில் உணவகங்களில் வாழை இலை பயன்படுத்த உத்தரவிடக் கோரியும், சூடான உணவை பாலித்தீன் பேப்பர்கள் பயன்படுத்தும் உணவு இதன் நடவடிக்கை எடுக்க கோரியும் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை வாழை இலையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் திருப்பூரில் உள்ள உணவகங்களில் சூடான இட்லி, தோசை, புரோட்டா, சிக்கன் போன்ற உணவுகளை பாலித்தீன் பேப்பர்கள் பார்சல் கட்டுவதன் மூலம் பல்வேறு நோய்கள் உண்டாகி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கொதிக்க கொதிக்க டீ, காப்பிகளை பார்சல் செய்வதனால் ரசாயன மாற்றம் ஏற்பட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெயர் தெரியாத நோய்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். திருவின் நிஜ பார்வை. TNP நியூஸ் 24/7.